நமஸ்காரம். கோயில் பயணத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் திருமழிசை. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய திருமங்கை வள்ளி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள். இவருக்கு ஆதி ஜெகநாதர்னு பேர். இந்த திருமழிசை அப்படின்றது நம்ம 12 ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் 4வதாக வரக்கூடிய ஆழ்வார். அவர் அவதரித்த ஸ்தலம் தான் திருமழிசை. பிரம்மரை ரிஷிகள் எல்லாரும் தபஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த இடம் பூலோகத்தில் எதுன்னு கேட்கும் பொழுது அப்போது அவர் சொன்ன இடம்தான் சென்னை அருகாமையிலேயே, மாநகரத்தில் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய திருமழிசை தான் ஒரு தலை சிறந்த ஸ்தலம். அந்த இடமே ஒரு பெஸ்ட் இடமாக இருக்கும் அப்படின்றத சொன்ன இடம். அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்தது திருமழிசை. இந்த கோயில் பொறுத்தவரையிலும் இப்போது ஜெகநாத பெருமாள் பூரியில் நின்ற கோலத்திலும், இந்த திருமழிசையில் அவர் அமர்ந்த கோலத்தில், அதே போல் திருப்புல்லானி அவர் சயன கோலத்தில் நமக்கு சேவை சாதிப்பார். ஜெகநாதர் 3 விதமாகவும் சேவை சாதிப்பார் இந்த பாரத தேசத்தில். ஒன்று பூரி ஜெகநாத், அடுத்தது இந்த திருமழிசை, அதே போல் திருப்புல்லானி. ஆக்சுவலாக இது அபிமான ஸ்தலம்தான். 108 வைணவ திவ்ய கஷேத்திரத்தில் வராது. என்னதான் திருமழிசை ஆழ்வார் நிறைய கோயிலில் போய் மங்களாசாசனம் பண்ணாலும் அவருடைய கோயில் இந்த ஜெகநாத பெருமாள் கோயிலில் மங்களாசாசனம் பண்ணப்படாதால் இது 108 வைணவ கஷேத்திரத்தில் கணக்கில் வராது. திருமழிசை ஆழ்வாருடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக வாழ்ந்த காலத்தில் முதல்ல பிறந்தபொழுது ஒரு பெண்டமாக, அதாவது கை கால்கள் இல்லாமல் பிறக்கிறார். அவர்களுடைய தாய் தந்தையர் இவரை ஒரு மூங்கில் காட்டில் வீசி எறிகிறதாக கூறப்படுகிறது. அங்கே செல்கின்ற வழிபோக்கர்கள் பார்த்துட்டு இவருக்கு அழறத சத்தம் கேட்ட உடனே பெருமாளுடைய அனுகிரகத்தால் இவருக்கு கை கால் முளைச்சி அந்த குரலோடு அழற சத்தம் கேட்டதால் அங்கே இருக்க ஒரு வயது முதிர்ந்தவர்கள் பால் கொடுக்குற, குழந்தை அழறதுன்ற ஒரு காரணத்தினால அந்த பாலை பருகின திருமழிசை ஆழ்வார் மீதி பாலை வச்சதால அந்த பாலை, மீதி இருந்த பாலை இந்த வயசான தம்பதிகள் சாப்பிட்றா. அவங்க 2 பேர் சாப்பிட்டு அவளுக்கு இளமை திரும்புகிறது. அந்த இளமை திரும்பி வாழ காலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தை தான் திருமழிசை ஆழ்வாருக்கு சீடராக வருகிறார். அவர் தான் கலிக்கண்ணன்னு பேர். திருமழிசை ஆழ்வாருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய வலது காலில் கட்டை விரலில் ஒரு கண் இருக்கும். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவர். கிட்டத்தட்ட 108 வைணவ திவ்யக்ஷேத்திரத்தில் 50% ஆஃப் த திருக்கோயில்களில் அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். 4வதாக வரக்கூடிய ஆழ்வார். இந்த கோயில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருமழிசை உடைய சிறப்பு அப்படின்னா, கிழக்கு நோக்கிய திருமுகம். இந்த கோயிலுடைய புஷ்கரணி பிருகு புஷ்கரணின்னு பேர். அதே போல் இந்த கோயிலுடைய தலவிருட்சம் பாரிஜாதம். இது ராத்திரியில் பூக்கக்கூடிய ஒரு பூ. வெள்ளை நிறத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும், தாயார் திருமங்கை வள்ளி தாயார், ரொம்ப உகந்த பூ. அவ்வளோ சிறப்புகளை வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம திருமழிசை ஆழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு. இவர் தெற்கு நோக்கி முகமாக நமக்கு சேவை சாதிப்பார் திருமழிசை ஆழ்வார். இந்த கோயில் உள்ளே நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, உள்ளே போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு திருமழிசை ஆழ்வாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளையே
நம்ம போய் சேவிக்க முடியும். திருமங்கைவல்லி நாச்சியாருக்கு தனி சன்னதி தென்மேற்கில் உண்டு. நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு போகிறீங்க, வலம் வரீங்க, பிரதட்சணை பண்ணி வரீங்க அப்படின்னா வடமேற்கில் ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதி உண்டு. அதே போல் மணவாள மாமனிகள் ஆழ்வார்கள் சன்னதியும் நீங்கள் கடந்து வரலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் வந்து திருமழிசை ஆழ்வார் பிறந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயில். இந்த கோவில் ஆனி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் திருமழிசை ஆழ்வார் அவதரித்ததால் பெருமாளும் தாயாரும் இந்த தினத்தில் புறப்பாடோடு கூடிய உற்சவம் உண்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு உற்சவம். இப்போ ஒரு 2000 தான் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் திருப்பி நடந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில். ஆனால் பட் இந்த கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மன நோய்கள் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் சனிக்கிழமையில் பெருமாளை சேவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் மன அளவில் ஏற்படும். ஒரு நேர்த்தியான வாழ்க்கையும் தகுதிக்கு பெரிய ஆசைப்படுகின்ற விஷயங்களும் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது எல்லா விஷயங்களும் வந்து சேரும். எஸ்பெஷலி மன அளவில் பாதிக்கப்பட்ட, அதாவது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் கோயிலில் போய் நீங்கள் சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஒரு 7 சனிக்கிழமை நீங்கள் வழிபட்டு வந்து அங்கே பூஜை புனஸ்காரங்களில் நீங்கள் கலந்துக்க முடியலனாலும் நீங்கள் போய் ஜஸ்ட்டு அங்கே போய் அமர்ந்துட்டு ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் போய் நீங்கள் சனிக்கிழமையில் உட்காந்துட்டு பெருமாளையே நினச்சிட்டு ஆழ்வாரை வழிபட்டு வரீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக பெரிய மாறுதல்கள், மாற்றங்கள் ஏற்படும். மன அளவில் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடம் திருமழிசை ஆழ்வார் ஆதிகேசவ பெருமாள் கோயில். நன்றி. நீங்கள் இது போய் அங்கே அனுபவித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறது புலப்படும். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.